as we have been seeing from the beginning of the year, we will go into the theme of the year, eagerly awaiting. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறது போல ஆவலுடன் காத்திருப்பது என்கிற அந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். In the 10th part of this, we are going to see some truths of eternity from the Beatitudes. ஆவலுடன் காத்திருப்பு என்கிற அந்த தலைப்பின் 10வது தொடர்ச்சியாக திருவருள் பேறுகளிலிருந்து நித்தியத்தின் உண்மைகள் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். It's one of the it is possibly the first message Jesus gave. It is in the Sermon on the Mount. மலையில் பிரசங்கித்த முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் இது. Our Lord taught so much about the coming kingdom, but much less about this earthly life. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து குறைவாகவும், ஆனால் வரவிருக்கக்கூடிய அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து அதிகமாகவும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். His very first recorded sermon in the Bible covers so much about the kingdom of heaven. இயேசு கிறிஸ்துவினுடைய பதிவு செய்யப்பட்ட இந்த முதல் பிரசங்கம் பரலோக ராஜ்யத்தை குறித்து மிகவும் அதிகமாக உள்ளடக்கியதாக இருக்கிறது. Jesus was the only one to come from heaven, so he is the only one who can share the absolute truth about the heaven. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே பரலோகத்தை குறித்த முழுமையான உண்மையான அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும். Let's all then turn to Matthew 5th chapter. It is from Matthew 5 to 7, but the Sermon on the Mount is personally my most favorite portion in the Bible. The portion that really turned me from an atheist to a Christian believer. நம்ம எல்லாரும் மத்தேயு 5, 6, 7 வரை உள்ள அந்த மலை பிரசங்கத்தின் அந்த பகுதியை திருப்பிக் கொள்வோம். தனிப்பட்ட முறையில் வேதத்தில் மிகவும் எனக்கு பிடித்த ஒரு பகுதி இந்த மலை பிரசங்கம். உண்மையிலேயே நாத்திகனாக இருந்த என்னை விசுவாசியாக மாற்ற காரணமாயிருந்தது இந்த வேத பகுதி தான். Jesus's opening remarks in this Sermon on the Mount, you may have heard this many a times, but I have always reflected upon this teaching about my present life, which is generally first half of each of these beatitudes. இந்த மலை பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தின் தொடக்க கருத்து. ஒருவேளை நீங்கள் இந்த மலை பிரசங்கத்தை அநேகம் தரம் கேட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய தற்போதைய வாழ்க்கையை பற்றிய இந்த போதனையை நான் எப்பொழுதும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன். விசேஷமாக பொதுவாக இது ஒவ்வொரு திருவருள் பேறுகளின் முதல் பாதி மட்டும்தான். So Matthew 5th chapter verses 3 to 11, they are called beatitudes or blessings. These are fully understood and properly understood only when we realize that Jesus is talking about our life in the new earth and new heaven, the eternal life. இந்த மத்தேயு 5வது அதிகாரம் இந்த பகுதிகள் எல்லாமே திருவருள் பேறுகள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து புதிய பூமியிலும் புதிய வானத்திலும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து இந்த வேத பகுதியை தியானித்தால் மட்டுமே இந்த திருவருள் பெயர்களுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 5:3-11 வரைக்கும் அதுதான் இந்த பியாட்டிட்யூட்ஸ், திருவருட் பேறுகள் அல்லது ஆசீர்வாதமான பாக்கியவான்கள் என்கிற இந்த பகுதி. So I'm going to share a few things about what we can learn about eternal life and how we can change our life based on that from this portion, Matthew 5 verses 3 to 11. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பட்ட அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது திருவருள் பெயர்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை
நித்திய கண்ணோட்டத்தில், நம்முடைய நித்திய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். எப்படி நித்திய கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். The first point is my life on earth must be seen, understood, and lived from the perspective of my eternal life to come. முதலாவது கருத்து, பூமியில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நித்திய வாழ்க்கையின் கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட வேண்டும். நான் நித்திய கண்ணோட்டத்தில் வாழ வேண்டும். Can somebody read Matthew 5:3, verse 3? யாராவது ஒரு நபர் மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Amen. God blesses those who are poor and realize their need for him, for the kingdom of heaven is theirs. தேவன் யார் இந்த எளிமை உள்ளவர்களாயிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறார்களோ, அதை வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். The word blessed, பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தமிழ்ல இருக்குது. First of all, that word blessed in these verses means, so it's a very rich word. According to Amplified Bible, I will read what that word means. It's spiritually prosperous, forgiven and refreshed by God's grace, spiritually secure, inwardly peaceful, content and sheltered by God's promise, anticipating God's presence, spiritually mature, spiritually calm with life, joy in God's favor, comforted by inner peace and God's love, morally courageous and spiritually alive. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாக்கியவான்கள் என்கிற இந்த வார்த்தை மிகவும் ஒரு ஆழ்ந்ததும் மிகவும் செழிப்பானதும் கருத்து செறிவும் உள்ள ஒரு வார்த்தை. இதை நாம் அந்த ஆம்பிளிஃபைடு பைபிள் படி நாம் அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆத்மீக ரீதியாக செழிப்பானவர், தேவ கிருபையால் மன்னிக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு நபர், ஆத்மீக ரீதியில் பாதுகாப்பானதும் உள்ளார்ந்த அமைதியும் பெற்றுக்கொண்டவர், தேவனுடைய வாக்கு தத்தத்தால் திருப்தியும் அடைக்கலமும் பெற்றவர், தேவ பிரசன்னத்தை எதிர்நோக்குகிறவர், ஆத்மீக முதிர்ச்சியை பெற்றவர், ஆத்மீக ரீதியில் அமைதியை பெற்றுக்கொண்டவர், தேவனுடைய ஆதரவில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர், உள்ளான அமைதியும் தேவ அன்பும் ஒழுக்க ரீதியாக தைரியமும் ஆத்மீக ரீதியில் உயிரோட்டமும் பெற்றவர்களாய் இருப்பது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். Amen. Amen. You see, we will receive the actual blessings and rewards in heaven, but right here on earth, as we live with that expectation, eagerly waiting for him, today we will be blessed with these attitudes here and now. நீங்க இதை கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் நானும் நீங்களும் உண்மையான ஆசீர்வாதங்களையும் வெகுமதிகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம், அது நிச்சயமான காரியம். ஆனால் இந்த பூமியில் இங்கே அந்த எதிர்பார்ப்போடு கூட வாழும்போது, அப்படிப்பட்ட மனப்பான்மைகளால் நாம் இருக்கும்போது அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். Dear brothers and sisters, this is your benefit today as you eagerly await his coming and live accordingly as the Lord is teaching here in Matthew 5th chapter. அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வருகையை ஆவலோடு கூட எதிர்பார்த்து இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்து போதித்தது போலவே அதற்கேற்றபடி நானும் நீங்களும் வாழும்போது, இதுதான் நீங்க இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையான காரியங்களாக இருக்கும். If you live in the light of your eternal destiny, you will be spiritually prosperous, secure, mature, calm, alive, and morally courageous, no matter what your circumstances are. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் செழிப்பாகவும், ஆவிக்குரிய ரீதியில் பாதுகாப்பாகவும், ஆவிக்குரிய ரீதியில் முதிர்ச்சியாகவும், அமைதியாகவும், ஆன்மீக ரீதியிலும் நீங்கள் உயிருடனும்
தார்மீக தைரியத்துடனும் இருப்பீர்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி. Our idea of blessings is to receive the rewards and specific outcomes now. A big house, a great job, family blessings, many things. We seek the rewards right now. பொதுவாக நம்முடைய ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் வெகுமதியாகட்டும் அல்லது குறிப்பிட்ட அந்த விளைவுகளை இந்த உலகத்திலே இப்பொழுது பெறுவதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். That is really an Old Testament thinking, and Jesus is in this Matthew 5th chapter, he is moving his people into a New Testament thinking. இந்த நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனை, இந்த கருத்து, இது பழைய ஏற்பாட்டினுடைய காரியம், அதனுடைய காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாய் நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை பரலோக சிந்தனை கண்ணோட்டத்துக்கு நேராக திருப்புகிறார். We think if we receive material blessings about family, all this stuff here today, we think we will be secure, we will be mature and calm. இந்த உலகத்தில் இப்பொழுது ஆசீர்வாதங்களையோ அல்லது பாதுகாப்பையும் முதிர்ச்சியும் அமைதியான ஒரு வாழ்க்கையும் நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டால் அதுதான் மேன்மை, ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். No, Jesus teaches us here that when you live in the light of waiting eagerly for his kingdom, only then you will have spiritual blessings here now. ஆனால் உண்மை அது அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்தில் வாழும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். So my perspective about heaven decides the situation of my inner man today. ஆகையால் பரலோகத்தை பற்றிய என்னுடைய கண்ணோட்டம் இன்றைய எனது உள்ளான மனிதனுடைய நிலைமையை தீர்மானிக்கிறது. Secondly, my perspective of my eternal life alone, that alone decides my life's attitudes. இரண்டாவது கருத்து என்னவென்றால், நித்திய வாழ்க்கை குறித்த என்னுடைய கண்ணோட்டம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் அணுகுமுறைகளை தீர்மானிக்கிறது. You see, many of us are smart people. We act pious and we act like people of faith. நீங்க பாருங்க, நம்ம அநேகர் ரொம்ப புத்திசாலிகள். நாம் பக்தி உள்ளவர்களாக, விசுவாசிகளை போல நாம் செயல்படுகிறோம். But when it comes to personal life, many of us are very calculative, street smart. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம் பக்கத்தில் நெருங்கி வரும்போது நம்ம பலரும் கணக்கிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை We count every penny. ஒவ்வொரு பைசாவையும் நாம் கணக்கு வைத்து பார்க்கிறோம். Use our friends and church believers for our own personal agenda. நம்முடைய நண்பர்களாகட்டும் அல்லது சக விசுவாசிகளாகட்டும், அவள் எல்லாரையும் நம்முடைய சொந்த தேவைக்காக, சுய லாபத்துக்காக பயன்படுத்துகிறோம். We have worldly plans which we quietly hide from other believers. நாம் உலக பிரகாரமான திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கிறோம், ஆனால் அதை மற்ற விசுவாசிகளுக்கு மறைத்து விடுகிறோம். There is not a lot of innocence. நமக்குள்ள ஒரு அப்பாவித்தனமான ஒரு தன்மையே கிடையாது. Why? ஏன் அப்படி நமக்கு இருக்கிறது? Because in the heart of hearts, many of us believers do not believe in the attributes described here by our Lord Jesus. We don't think these characters will work in real life. ஏனென்றால் நம்முடைய உள்ளான மனதுக்குள், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்தில் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல மனப்பான்மைகளை நாம் உண்மையிலே நாம் நம்பாமல் இருக்கிறோம். இந்த குணாதிசயங்கள் உண்மையான நம்முடைய வாழ்க்கையில் அது சரியான பலனை தரும் என்கிற ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். Now consider these characteristics of people who Jesus says would enter heaven. இப்பொழுது பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய குணாதிசயங்களை கவனியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு நம்மிடத்தில் கேட்கிறார்.
look at these characters. Verse 3, it says, those devoid of spiritual arrogance, those who regard themselves as insignificant. அந்த குணாதிசயத்தை கொஞ்சம் பாருங்கள். 3வது வசனம் சொல்கிறது, ஆத்மீக அகந்தை இல்லாதவர்கள், அவர்கள் தங்களை முக்கியமற்றவர்கள் என்று கருதுவார்கள். I have often been advised by even the people who really mean well in my life that sometimes I must blow my own trumpet. சில சமயங்களில் நான் என்னை குறித்து அதிகமாக தப்பட்டம் அடிக்க வேண்டும், அப்போதுதான் நான் இப்படிப்பட்ட மரியாதையும் கவனத்தையும் பெற்றுக்கொள்வேன் என்று எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான, எனக்கு நன்மை நினைக்கக்கூடிய நபர்கள் எனக்கு அடிக்கடி ஆலோசனை சொன்னதுண்டு. They used to say, only then some of these people will give you respect. அவர்கள் இப்படி ஆலோசனை கொடுத்தார்கள், அப்படி நீங்க பண்ணாதான் மற்ற இப்படி இவங்க எல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். I continue to resist that advice based on what Jesus teaches in Matthew 5:3. He teaches just the opposite. ஆனால் நானும் அவர்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு சொன்னதுக்கு எதிர்மறையாக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரம் நாம் வாசித்த அந்த 3வது வசனத்திற்கு ஒத்தபடி நடந்து அவருடைய ஆலோசனை நான் தள்ளிவிட்டேன். If you are genuinely simple, poor in spirit, you sincerely regard yourselves as insignificant, only then Jesus says you will inherit heaven. நீங்கள் உண்மையிலேயே எளிமை உள்ளவர்களாக இருந்தால், ஆவியில் நீங்கள் ஏழ்மையானவர்களாக இருப்பீர்களானால், உண்மையிலே நீங்கள் உங்களை முக்கியம் அற்றவர்களாக கருதினால், அப்படி இருந்தால் மாத்திரமே நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Yes, it may be true that some or many people in the world may not be impressed with you. At times, your true humility might hinder your career progression, etc. But I believe in what the Lord promises here. One, if I am simple, if I'm totally poor in spirit, I will have spiritual peace now, and I will inherit a rich, exalted life in heaven. இது உண்மைதான். இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் பலரால் ஈர்க்கப்படாமல் அல்லது கண்டுகொள்ளப்படாமல் இருக்கலாம். சில சமயங்களில் உங்களுடைய அந்த உண்மையான பணிவு உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்தில் தெளிவாக உண்மையாக நம்புகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் இந்த இடத்தில் தந்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தினாலே 2 ஆசீர்வாதங்கள். முதலாவதாக, இந்த உலகில் இப்பொழுது எனக்கு ஒரு அமைதியான ஒரு ஆவிக்குரிய ஒரு அமைதியை நான் பெற்றுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் பரலோகத்தில் வளமானதும் உயர்ந்ததும் மேன்மையுமான ஒரு வாழ்க்கையை பெறுவேன் என்கிற ஒரு நிச்சயத்தை நான் கொண்டிருக்கிறேன். To be poor in spirit means 3 types of poverty in this verse. Verse 3. 1, you have to be willing to be emptied of worldly wealth. If God wills, that is going to be your portion. ஆவியில் எளிமையாய் இருப்பது என்பதை குறித்து ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக, உலக செல்வத்தை வெறுமையாக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்பினால் அப்படிப்பட்ட ஒரு தன்மையே எனக்கு பங்காக இருக்க நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும். Secondly, to be poor in the spirit means to be humble and lowly in my own eyes. இரண்டாவதாக, என்னுடைய பார்வையில் நான் தாழ்மையானவனாகவும் நான் தாழ்வானவனாகவும் இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, to be poor in spirit means to have no confidence in my own righteousness and strength, and to depend only upon the merit of Jesus Christ. ஆவியில் எளிமையாக இருப்பது என்பதனுடைய 3வது அந்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சொந்த நீதியிலும் நம்முடைய சொந்த பலத்திலும் நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த தகுதியை மாத்திரமே நான் சார்ந்திருக்க வேண்டும். Amen. Can somebody read verse 4? யாராவது 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Here also the worldly wisdom thinks the opposite. இந்த இடத்திலும் இந்த வசனத்திலும் கூட இந்த உலக ஞானம் கர்த்தருடைய அந்த காரியத்துக்கு எதிராக சிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். There is a natural mourning that we go through when we lose dear and near ones, but there is also a gracious mourning which qualifies for this blessedness. நாம் நமக்கு அருமையானவர்களை இழந்து விடும்போது அல்லது நமக்கு எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது நாம் துக்கம் அடைகிறோம். அது ஒரு இயற்கையான துக்கம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய துக்கம் இருக்கிறது. அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு தகுதியான ஒரு துக்கம், நம்மை ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துகிற ஒரு துக்கம். And that is the mourning Jesus is talking about. Two types of mourning, gracious mourning. One, those who mourn over their sins and repent. This is called godly sorrow. Those are God's mourners who live a life of repentance. ரெண்டு விதமான அந்த ஒரு ஆவிக்குரிய துக்கத்தை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய சொந்த பாவங்களுக்காக மனமருந்தி நாம் மனம் திரும்ப வேண்டும். அது ஒரு தெய்வீக துக்கம். அப்படி தெய்வீக துக்கப்படுகிறவர்கள், ஒரு ஆவிக்குரிய துக்கப்படுகிறவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அடுத்ததாக மற்றவர்கள் உபத்திரவப்படும் போது, பாடுபடும் போது அவர்களை குறித்து பரிதாபப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு துக்கம். That's a second type of mourning, mourning in sympathy for the affliction of others. In Revelation 21:3-4, God talks about both these type of mourners will be comforted in heaven. God himself will be with them and he will wipe away every tear from their eyes. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய துக்கம் கொள்கிறவர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். What I learned from Matthew 5:4, though the actual ultimate and permanent comfort will come in his kingdom. Today, if you have this right type of mourning here on earth, you will be refreshed by God's grace. Amen. மத்தேயு 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதனையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், உண்மையான ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு இறுதியான ஒரு ஆறுதல் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் அவர் வரும்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றாலும் கூட, இந்த பூமியில் இங்கே இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய துக்கம் நமக்கு இருந்தால், நீங்களும் நானும் தேவ கிருபையினாலே புத்துணர்ச்சி பெற்று ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். துயரப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே பாக்கியவான்கள். இங்கே உங்களுக்கும் எனக்கும் பாக்கியம் கிடைக்கும். துயரப்படுகிறவர்கள் நித்தியத்திலே ஆறுதலை பெறுவார்கள். And in verse 5, he goes on to say, blessed are the gentle, the kind-hearted, the sweet-spirited, the self-controlled, for they will inherit the earth. 5வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இதை தொடர்ந்து சொல்கிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதாவது இரக்கம் குணமுள்ளவர்கள், இனிமையான உள்ளமுடையவர்கள், சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள், அவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். When we casually read this, we may be thinking that about gentle people inheriting the earth today. ஒருவேளை நாம் இந்த இந்த மலை பிரசங்கத்தை மேலோட்டமாக நாம் வாசித்தால், நாம் இந்த பூமியை இப்பொழுது சுதந்திரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாந்தமுள்ள மனிதர்களை குறித்து ஒருவேளை நாம் நினைக்கலாம். But as we learn in the Tuesday Bible study, all believers will come with Jesus Christ to rule and reign in the new earth, which is the promised heaven. ஆனால் நாம் செவ்வாய் பைபிள் ஸ்டடியில் படித்துக் கொண்டிருக்கிறது போல, எல்லா விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிய பூமியில் ஆட்சி செய்யும்படியே வருவோம். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகம். That is the earth Jesus is talking about. They will inherit the new earth, which is the heaven. இயேசு கிறிஸ்து நாம் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு இடத்தை வாக்கு பண்ணினது அந்த இடத்தை தான். அதுதான் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய சுதந்திரம்.
Amen. As you await this inheritance to come, today, now you will be blessed with inner peace and spiritual security. நீங்களும் நானும் இந்த சுதந்திரம் வருவதற்காக இந்த பூமியில் அவளோடு கூட எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது இந்த பூமியில் இப்படிப்பட்ட அந்த உள்ளான மன அமைதியையும் ஒரு ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பையும் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். Amen. Amen. Thirdly, what we learn from the Beatitudes, the blessings of God comes in two stages, two phases. இந்த பகுதியில் நாம் மூன்றாவது கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் இந்த ஆசீர்வாதம் 2 கட்டங்களில் நமக்கு வருகிறது. Amen. Let's somebody read verse 6, please. 6வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Amen. Amen. நீதியை நிலைநாட்ட பசிதாகம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் நிறைவு பெறுவார்கள். God blesses those who hunger and thirst for justice, for they will be satisfied. தேவன் இந்த பூமியில் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை அவர் தேடுகிறார். But they will be satisfied later. அவர்கள் பின் நாட்களிலும் திருப்திப்படுத்தப்படுவார்கள். Amen. Dear brothers and sisters, I hope you're beginning to see a pattern in our Lord's teaching here. The Lord wants you to have these attitudes. Now, in eternity, you will be fully rewarded, but today, you will be spiritually satisfied and blessed. அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் நானும் நித்தியத்திலே நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த உலகில் இந்த இடத்தில் நானும் நீங்களும் நம் ஆறுதலையும் தேர்தலையும் தேவனாலே பெற்றுக்கொள்கிறோம். For example, in verse 6 says, you must long for justice on earth, you must seek righteousness in and around you. உதாரணமாக பார்த்தால் 6வது வசனம் நாம் இப்பொழுது வாசித்தது போல, இந்த பூமியில் நானும் நீங்களும் நீதிக்காக இயங்க வேண்டும், நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இடத்திலும் நாம் தேவனுடைய நீதியை தேட வேண்டும். And this will be an ongoing quest for you, but you and I live in this sin-filled world. You will not always get what you are seeking. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் இதை நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். நம்முடைய தேடல் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவம் நிறைந்த உலகமா இருப்பதனால் எப்பொழுதும் நீங்களும் நானும் தேடுகிற அந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் திடமாக சொல்ல முடியாது. Still, Jesus is giving a twofold promise. You will be satisfied only when Jesus comes back to judge everyone and rule everyone. That's in the new heaven and new earth. At the same time, Jesus also says, you are also blessed at this time, today, with this attitude, as you will be nourished by God's goodness. இயேசு கிறிஸ்து 2 மடங்கான வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் நியாயம் தீர்க்கவும், எல்லாரையும் ஆளுகை செய்யும்படியா இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் இந்த வரும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவால் திருப்தி அடைவோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நற்குணத்தால் நானும் நீங்களும் போஷிக்கப்படுவோம். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தை ஆறுதலை இந்த உலகத்திலே இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம். Amen. Amen. Once again, if you are one of those so-called practical Christians, you may simply accept all the injustice around you, or you may not seek true justice at all, just say that's the way it is. Or on the other hand, you may get upset at the injustice and lose your peace in Jesus Christ. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை ஒரு நடைமுறை கிறிஸ்தவர்களில் ஒருவராக இருப்பீர்களானால், உண்மையான நீதியை, தேவனுடைய நீதியை தேடாமல் உங்களை சுற்றியுள்ள எல்லா அநீதிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனால் மறுபக்கத்தில் நீங்கள் வருத்தம் அடைந்து இயேசு கிறிஸ்துவில் உங்கள் மனசமாதானத்தை இழக்க நேரிடும். நம்ம நிறைய பேருடைய வேலை ஸ்தலத்துல நியாயமா உங்களை மாத்திரம் இல்ல, உங்க கூட இருக்கிறவங்களே யாரையும் நியாயமாக அவங்க நடத்தலன்னு வச்சுக்கலாமே. நிறைய பேர் சொல்லுவீங்க என்கிட்ட,
அதுக்கு ரெண்டு விதமான விதத்துல இருக்கலாம். கிறிஸ்தவனா இருந்தாலும் கூட அது அப்படிதான், இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், இது அரபி தேசம், என்ன வேணா நடக்கட்டும் அப்படிதான் சில பேர் இருக்கலாம். ஒன்னும் அதை குறித்து ரொம்ப யோசனை கூட இல்லாம, அடுத்த பக்கம் இப்படி நடக்குதுன்னு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிச்சு, ஆண்டவர் ஏன் இன்னும் தூங்குறாரு, எனக்கு இது என்ன, நான் சமாதானத்தையும் இழக்கலாம். ரெண்டுமே தவறான ஒரு காரியம். என்னுடைய இருதயத்துல, என்னுடைய ஜெபத்துல நான் நியாயத்தை, நீதியை தேட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, என்னோட வேலை செய்யற சக வேலைக்காரர்கள் அல்லது சபையில ஒரு அநீதியான ஒரு சம்பவத்தை கேட்கும் போது, மற்றவர்களுக்கு நடக்கும்போது நம்ம நீதியை தேடணும். The Lord teaches you that it is your responsibility to continue to seek justice. That is the key to your peace today. And that will be the key to your satisfaction in eternity. நீதியை தொடர்ந்து தேட வேண்டியது என்னுடைய உங்களுடைய பொறுப்பு என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இன்றைக்கு நம்முடைய சமாதானத்துக்கும் நித்திய ராஜ்யத்தில் நம்முடைய திருப்திக்கும் ஆறுதலுக்குமான ஒரு திறவுகோல். Amen. Amen. It is my duty to seek justice, but it is God's responsibility to provide justice, which He will certainly do in His time. என்னுடைய பொறுப்பு என்னவென்றால் நான் நீதியை தேட வேண்டும். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. தேவன் ஏற்ற வேளையில் அவருடைய குறித்த நாளில் அதை நமக்கு கொடுப்பார், செய்வார். 18:8 Jesus says, I tell you, God will give justice to them speedily. லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Let's inherit the blessings of these beatitudes now by desiring and pursuing these attributes mentioned in verse 3 to 11. And these characteristics inside us will bless us in eternity richly. வசனம் 3லிருந்து 11வது வசனம் வரைக்கும் உள்ள இந்த நல்ல குணங்களை, அந்த நல்ல பண்புகளை எல்லாம் நீங்களும் நானும் விரும்பி பின்பற்றுபவர்களாய் இருந்தால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். அது மாத்திரமல்ல, இதே காரியங்களை நித்தியத்திலும் நாம் நிறைவாக பெற்று ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். Amen. Amen. As a fourth point, we are going to look at the blessings of enduring persecutions and for blessings of forgiving the persecutors. நான்காவது கருத்து, துன்புறுத்துதலை தாங்கி துன்புறுத்துபவர்களை மன்னிக்கும் வரம். Can I ask somebody to read verse 7 and then 10 to 12? 7, 10, 11, 12. யாராவது 7வது வசனம் 10லிருந்து 12வது வசனங்களையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. The real difficult teachings of Jesus Christ are in the Beatitudes and later on in the Sermon on the Mount. Those teachings are about forgiving your enemies. இந்த திருவருள் பெயர்களிலும் அந்த மலைப்பிரசங்கத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை என்னவென்றால், உங்களுடைய எதிரிகளையும் மன்னிப்பதை குறித்து இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையானதும் அது ஒருவேளை கடினமாக தோன்றினதாலும் சரி, அது இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். As a believer, as a Christian, brothers and sisters, you and I receive in practical terms and in teachings the deep and wonderful reality of God Himself coming down in flesh, giving up His glory. As we see in Romans 5th chapter verse 6 to 10, He came to die for us while we were still weak, while we were still sinners, while we were still His enemies. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் தாமே மாம்சத்தில் இறங்கி
தம்முடைய மகிமையை விட்டு கொடுத்து, ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த வசனங்களின்படியே, நானும் நீங்களும் பலவீனமாக இருந்த பொழுது, இன்னும் அவருடைய எதிரிகளா இருந்த பொழுது, நானும் நீங்களும் பாவிகளா இருக்கும் பொழுது, நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுது நமக்காக மரிக்கிறார் என்கிற இந்த ஆழமானதும் அற்புதமான அந்த யதார்த்தத்தை போதனைகளிலும் உண்மையான அந்த நடைமுறை சொற்களிலும் அவருடைய இந்த வார்த்தைகளிலும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். In Romans 5:10 we read, our friendship with God was restored by the death of his son while we were still his enemies. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு பகைவர்களாக இருக்கும்போது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். That is how I was rescued, redeemed and made right with God, with his sonship, fellowship and friendship. அப்படிப்பட்ட இந்த அன்பினாலே, தேவ கிருபையினாலே மாத்திரம்தான் நான் தப்புவிக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன். அவருடைய குமாரத்துவத்திலும் அவருடைய ஐக்கியத்திலும் அவருடைய நட்புறவிலும் நான் நீதியளிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். I know that my Lord taught me a pattern of prayer that is recited by Christians all over the world as Lord's Prayer. Actually, it is not Lord's Prayer, it is supposed to be my prayer. Not simply Lord's Prayer. And in that prayer, there is only one supplication with a condition, with a precondition. That is, forgive us our debts as we also have forgiven our debtors. உலகமெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெப முறையை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை நான் அறிவேன். இது உண்மையிலேயே கர்த்தருடைய ஜெபம் அல்ல, அது என்னுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இது ஒரு வெறுமனே ஒரு கர்த்தருடைய ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்தில் முன் நிபந்தனையுடனே ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் இருக்கிறது. அது என்னவென்றால், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். So, and not only that, we are reminded to judge ourselves about our relationship with other people during every communion. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு திருவிருந்து நாம் பங்கு கொள்ளும் பொழுதும் மற்றவர்களுடனான அந்த உறவுகளை, நம்முடைய உறவுகளை பற்றி நம்மை நாமே நிதானிக்கப்படும்படியாய் நாம் நினைவூட்டப்படுகிறோம். Still, we find it unreal to forgive anybody. Brother, sister, spouse, parent or in-laws or colleagues in workplace who may have said something bad, done something not nice. We don't want to forgive them. ஆனாலும் கூட, இதை நாம் கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட, நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட, நாம் மற்றவர்களை மன்னிக்கிறதில் நாம் தவறி விடுகிறோம். நம்முடைய சகோதரராகட்டும், சகோதரிகளாகட்டும், நம்முடைய வாழ்க்கை துணையாகட்டும், அல்லது நம்முடைய பெற்றோராகட்டும், நம்முடைய மாமியார்களாகட்டும், அல்லது வேலை ஸ்தலத்தில் உள்ள சக ஊழியர்களாகட்டும், ஒருவேளை அவர்கள் ஏதாவது நமக்கு தவறாக பேசி இருக்கலாம், அல்லது நல்லது அல்லாதை செய்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் மன்னிப்பது நமக்கு ஒரு உண்மையற்றதாக, உபயோகமற்றதாக நாம் நினைவில் கொள்கிறோம். Most of the time, I face personal counseling or prayer request. Most of the time, this lack of forgiveness is at the root of the issue. உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான நேரங்களில் இந்த மன்னிக்காத பிரச்சனையின் அடிப்படை காரணங்களால் உண்டாகக்கூடிய குடும்ப சண்டைகள், விவாகரத்து, சொத்து பிரச்சனை, வாக்குவாதங்களுக்காக நான் தனிப்பட்ட முறையில் அல்லது சொந்த விண்ணப்பங்களை நான் எதிர்கொள்கிறேன். That's what I often pray for people, family squabbles, divorce, property issues, arguments. Even many of the splits in local churches are caused by this root cause of unforgiveness. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக ஆலோசனை கொடுக்கிறேன், ஜெப விண்ணப்பங்கள் ஜெபம் செய்கிறேன். ஆனால் அது மாத்திரமல்ல, உள்ளூர் சபையில் உள்ள பலவிதமான பிளவுகளுக்கு கூட இந்த மூல காரணம், இதுதான் மூல காரணமாக இருக்கிறது. Why is this? இது ஏன் இப்படி நடக்கிறது? Coming back to the Lord's teaching in Matthew 5th chapter, just now we read verse 7 and 10 to 12. Here I see a major reason why
believers have a hard time showing mercy to those people who are unkind to us, who persecute us or harm us. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட 5வது அதிகாரம் 7:10-12 வசனத்தில் நாம் திரும்பி வரும் பொழுது நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் அல்லது நமக்கு தொல்லை கொடுக்கிறவர்களையும் நம்மை கண்ணியமாக நடத்தாதவர்களுக்கு இரக்கம் காட்ட விசுவாசிகள் கடினமாக இருப்பதற்கான ஒரு 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 முக்கியமான ஒரு காரணத்தை நான் இந்த இடத்தில் பார்க்கிறேன். We don't really believe in God rewarding us in heaven for what we suffer here without reason on this earth. இந்த பூமியில் நானும் நீங்களும் காரணமில்லாமல் துன்பப்படுத்தப்படுவதற்கு தேவன் நமக்கு பரலோகத்தில் நல்ல வெகுமதி அளிக்கிறார் என்கிற அந்த உண்மையை, அந்த வாக்கு தத்துவத்தை நானும் இன்னும் நம்பாததுதான் அதற்கு முக்கியமான ஒரு காரணம். We may agree to suffer, go through sufferings that come as a result of our own mistakes. But if we don't have, we are not to be blamed. We don't have any problem, but we want somebody is causing problem to us. We want those people to face the consequences right here, right now. ஒருவேளை நம்முடைய சொந்த தவறுகளினால் வரக்கூடிய அந்த துன்பங்களை சகித்துக்கொள்ள நாம் ஒத்துக்கொள்ளலாம், அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நானும் நீங்களும் குற்றம் செய்யாதிருக்கும் பொழுது அதற்கு காரணமானவர்கள் இங்கேயே இப்பொழுதே இந்த உலகத்திலேயே அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டும், அதற்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். We want God to avenge on our behalf. Until then we will not forgive or forget this person. தேவன் நம்முடைய சார்பில் பழிய வாங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அது வரைக்கும், அப்படி செய்கிற வரைக்கும் அவரை மன்னிக்கவும் மாட்டோம், நாம் மறக்கவும் மாட்டோம். எப்படின்னா எப்படி சொல்றது கூட தப்பு, ஆனா நம்ம மனசுல அப்படித்தான் நினைக்கிறோம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நமக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஒரு அடியாள் வச்சு அவனை கவனிச்சுக்கன்னு சொல்லி. அடியாள்னா உங்களுக்கு பதிலா ஒரு ஆளு நல்ல பலமா இருக்கிற ஆளு ஒரு ரவுடியை அனுப்பிச்சு ஒரு ஒரு வழி பார்த்துடுறது. நம்ம ஜபங்கள் பல சமயங்கள்ல ஆண்டவரை அப்படி ஒரு அடியாளா உபயோகப்படுத்த பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு இவன் இப்படி செஞ்சான், கவனிச்சுங்க, இப்ப கவனிங்க போய். And it is a very sad thing that until something happens to that person, we don't want to forgive or forget. இது ஒரு துக்கமான ஒரு வேதனையான ஒரு காரியம். அந்த நபர் தண்டிக்கப்படுகிற வரைக்கும் நான் அவர்களை மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். Amen. Amen. Brothers and sisters, look at your Bible. What we just read, Matthew 5th chapter, verse 7 and 10 to 12. Do you really believe what our Lord's saying here as the absolute truth? Verse 12, he says, be happy about it. Be very glad, for a great reward awaits you in heaven. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த 12வது வசனத்துல வாசிக்க கேட்ட அந்த வசனத்தை நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? 12வது வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென், ஆமென். உண்மையிலேயே இதை நம்புனீங்கன்னா, நான் இந்த காரியத்தை நமக்கென்று மாத்த போறேன். இந்த வசனத்தை எல்லாரும் மைக்க திறந்து நான் சொல்லும் போது அதை திரும்பி சொல்லி அறிக்கை பண்ணுவோம். எல்லாரும் மைக்க திறப்போம். நம்புனீங்கன்னா, இதை நம்புனீங்கன்னா. சந்தோஷம். என் பேரில் சொல்லப்பட்டதற்காக சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீது இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் எப்படி சந்தோஷப்படுத்தினார்கள்? பரலோகத்தில் பலன் மீதிய உங்களுக்கு முன்னர் தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்கள்.
அடிக்கடி நீங்களும் நான் அதை அறிக்கை செய்யணும். என் பேர்ல பொய்யாக சொல்லப்பட்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன், ஏனென்றால் பரலோகத்திலே என் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Dear brothers and sisters, அன்பான சகோதரனே சகோதரியே, today is the day of salvation. இன்றைக்கே இரட்சணிய நாள். If I repent today and begin to seek heaven's rewards, whenever I am falsely accused, whenever I am mistreated, then not only will I be able to endure these sufferings, not only will I receive rewards in heaven, this is all sure, but also I will receive spiritual peace and maturity right now, right here on this earth. இன்றைக்கு நான் மனம் திரும்பி என் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்படும் போதெல்லாம், என்னை துன்புறுத்தும் போதெல்லாம், பரலோகத்தில் நான் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த பலனை காண தொடங்கினால், இந்த பாடுகளை இந்த உலகத்திலே தாங்குவது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் பரலோகத்திலே நம்முடைய வெகுமதிகளை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இப்பொழுது ஒரு தெய்வீக சமாதானத்தையும் ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியையும் இங்கே இப்பொழுது நாம் இந்த பூமியில் பெற்றுக்கொள்வோம். I am sure you have heard from the Holy Spirit many times about forgiveness, but hear this today. Most of us have not obeyed about showing mercy. Most of us are still keeping scores to settle. Let these go. Show them mercy. You will become spiritually mature right away. மன்னிப்பை பற்றி நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பல முறை நீங்கள் பிரசங்கங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கு இதை கேளுங்கள் தயவு செய்து. இரக்கம் காட்ட நம்மில் இன்னும் அநேகர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. நம்ம பெரும்பாலோர் இன்னும் நம்முடைய கணக்கை வைத்து தீர்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இன்றைக்கு நாம் விட்டு விடுவோம். யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம். இப்பொழுதே நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். என்னுடைய அருமையான சகோதரர்கள் சவுத்துல இருந்து வர சொல்லுவாங்க, சகோதரனே தாமிரபரணியோட தண்ணீர் குடிச்சா அந்த மன்னிக்கவே மாட்டோம். மதுரைக்காரங்க சொல்லுவாங்க வைகை நதின்னு, திருச்சி தஞ்சாவூர்ல காவிரி நதின்னு சொல்லலாம். நீங்க எந்த நதி தண்ணி குடிச்சாலும் பரவாயில்ல, இங்க வந்துகிட்டு டீசாலினேற்ற தண்ணி குடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நீங்களும் நானும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர்கள். ஆமென். பரிசுத்தாவியை பருகுகிறவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தாரை போல இருப்பதற்காக பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. Today is the day of salvation. Today is the day to store these eternal rewards by being merciful, by forgiving people who have mistreated you. இன்றைக்கே இரட்சணிய நாள். இன்றைக்கே நாம் இந்த வெகுமதிகளை நாம் சேமிக்கக்கூடிய நாள். நமக்கு எதிராக துரோகம் செய்தவர்களை நாம் விட்டு அவர்களை நாம் மன்னிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள். செய்தி முடியும் போது சகோதரன் ஜெயிப்பார். அப்ப எல்லாரும் எங்கெங்க வீட்டுல இருக்கீங்களோ, யார் உங்க மனசுல ஆவியானவர் காட்டுகிறாரோ அவர் பெயரை சொல்லி, ஒருவேளை பெரிய லிஸ்ட் கூட இருக்கலாம், அந்த ஆட்களோட பெயரை சொல்லி வாயை திறந்து அறிக்கை செய்து அவர்களை நான் மனதார மன்னிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லுங்க. ஏனென்றால் வாயில அறிக்கை செய்யும் போது சாத்தானுக்கு உங்க சரீரத்துல உங்க மாம்சம் கேக்குது, பரலோகம் அதை அங்கீகரிக்கும். ஆமென். Lastly, in the Beatitudes, we'll come to the blessings of purity and peace. கடைசியாக இந்த வேத பகுதியின் கடைசியாக பரிசுத்தத்தின் சமாதானத்தினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள். There are two more deep teachings that the Lord shares here about heaven. Verse 8 and 9. Can somebody read? பரலோகத்தை குறித்து இந்த பகுதியில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இன்னும் ஆழமான 2 போதனைகள் இருக்கிறது. 8வது வசனம், 9வது வசனம். யாராவது வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Amen. Amen. The pure in heart, that means those with integrity, moral courage and godly character, for they will see God.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், அதாவது இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள், தார்மீக தைரியம் உள்ளவர்கள், தெய்வீக குணம் கொண்டவர்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். This is an incredibly deep promise for our eternal life. And often people confuse this with the picture of an innocent child, looking child, etc. No, it's about you and me. கர்த்தருடைய இந்த வார்த்தை நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்ப முடியாத ஒரு ஆழமான வாக்குத்தத்தம். பெரும்பாலானவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு அப்பாவியாக தோன்றக்கூடிய குழந்தைகளுடைய படத்தை கூட அவர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, இது உங்களையும் என்னையும் பற்றிய காரியம். Purity in my thought life, நல்ல கவனிங்க பிரதர், purity in my thought life will eventually open my spiritual eyes here and my own eyes in heaven to see God. என்னுடைய சிந்தனை வாழ்க்கையில் பரிசுத்தமானது உண்மையிலேயே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை இங்கே திறக்கிறது. அதே நேரத்தில் என்னுடைய சொந்த கண்களால் பரலோகத்தில் தேவனை நான் முகமுகமாக பார்க்கிறேன். What an amazing privilege. எவ்வளவு ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு ஸ்லாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். And it is the same thing in verse 9. We read that with working for peace, we try to make peace between men and God through evangelism. Try to make peace within the church. Try to make peace within a family. Peace between brothers. அதே போலதான் சமாதானத்துக்காக பிரயாசப்படக்கூடிய விஷயம். சுவிசேஷத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நாம் சமாதானத்தை ஏற்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, சபைகளுக்குள்ளே சமாதானத்தை நாம் ஏற்படுத்துகிறோம். ஒரு குடும்பத்திலே உண்டாகக்கூடிய சமாதானம், சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சமாதானம், இதுவும் மிகவும் முக்கியமான காரியம். Amen. As an opposite, if I cause misunderstanding between people by gossiping, I don't have the purity in my heart. I am not working for peace. ஆனால் அதே நேரத்தில் மறுபக்கத்தில் நான் மற்றவர்களை குறித்து புறங்கூறுதல் மூலமாக தவறான புரிதலை ஒருவருக்கொருவர் தவறான புரிதலை நாம் ஏற்படுத்துவோமானால் என்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை. நான் சமாதானத்துக்காக பாடுபடவில்லை, பிரயாசப்படவில்லை என்பது அர்த்தம். I have seen such gossiping people always unhappy and bitter. இப்படிப்பட்ட இந்த புறங்கூறுகிற மக்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இல்லாதவர்களாகவும் கசப்பானவர்களாகவும் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். And they spread their bitterness around. அவர்கள் கசப்பாக இருப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய இந்த கசப்பை தங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் பரப்பி கொண்டிருப்பார்கள். If you are not a gossiping person yourself, please do not entertain such people in your fellowship. ஒருவேளை நீங்கள் புறங்கூறுவோராக இல்லாதிருப்பீர்களானால் தயவு செய்து அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் கூட்டு சேர வேண்டாம். Don't talk to them. அவர்களோடு நீங்கள் பேசவும் வேண்டாம். Don't listen to them. அவர்களை நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கவனிக்கவும் வேண்டாம். They will spread their poison in your heart, in the name, even in the name of prayer points. ஜப குறிப்பு என்கிற பெயரில் கூட அவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை உங்களுக்குள் பாய்ச்சுவார்கள். You may be surprised to hear this, brothers and sisters. Your gossip can impact your rewards in heaven. அன்பான சகோதரி சகோதரியே, நான் சொல்ல போகிற இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். உங்கள் வதந்திகள் உங்க பரலோகத்தில் உங்களுடைய வெகுமதியை பாதிக்கும். Do you want to see God with your own eyes in the new earth? புதிய பூமியில் உங்களுடைய சொந்த கண்களால் தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Then seek purity of heart more than anything else. அப்படியானால் மற்ற எல்லா காரியங்களையும் விட இருதயத்தின் பரிசுத்தத்தை தேடுங்கள். ஆமென். ஒரே ஒரு காரியம் பிராக்டிக்கலா நான் சொல்லுவேன், சகோதரிகளுக்கும் சரி சகோதரருக்கும் சரி, நம்ம சபையிலும் சரி எல்லா சபைகளிலும் நிச்சயமாய் இந்த புறங்கூறுதல் அதிகமாய் இருக்கிறது. இன்றைக்கு யாருக்காவது சுத்தமான இருதயம் வேண்டும் என்றால் தயவு செய்து உங்கள் வார்த்தைகளை குறைங்கள். ஒரு போனை எடுத்தோ அல்லது வாட்ஸ்அப்லயோ எந்த மெசேஜ்லயோ அதிகமாய் பேச வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன்னுடைய வார்த்தை எஸ் பி எஸ், நோ பி நோ. நீ ஆம ஆம,
இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். அதிக பேச்சிலே பாவம் இல்லாமல் இருக்காது என்று வசனம் சொல்லுது. There will be sin in many words. நிறைய பேரு தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். வெளியே வந்து சபையில இருந்து முடிஞ்சு வெளியே வந்த உடனே அன்பான வார்த்தைகள் இல்ல, தேவையற்ற வார்த்தைகள். அப்படியே அபிஷேகம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த இடத்துலயே விட்டுட்டு வீட்டுக்கு வரும். தயவு செய்து பேச்சை குறைப்போம். நம்முடைய சிந்தனை மண்டலத்துல சுத்தம் வேண்டும் என்றால் உங்களுடைய நாவை ஆவியானவர் கட்டுப்படுத்த நீங்க அனுமதிக்கணும். ஆமென். We are going to pray now. Brother is going to pray that the blessings of this deep and wonderful teaching of our Lord Jesus Christ will become an everyday reality now, and it will be inherited blessings in eternity. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஆழமான அற்புதமான இந்த போதனைகள், அந்த போதனையினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அது யதார்த்தமாகவும் நித்தியத்தில் நமக்கு சுதந்திரமாகவும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் நம்முடைய இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரிடத்தில், நன்மை என்னிடத்தில் வாசமா இல்லை ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அறிக்கையிட்டு, நல்லவன் ஒருவனும் இல்லை கர்த்தாவே எங்களில் ஆண்டவரே, அப்ப பாவம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது என்று நாங்கள் யோவான் நிருபத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களா இருப்போமே ஆண்டவரே என்கிற வசனத்தை ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களுக்கு போதித்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நினைப்பூட்டினபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே உடைய மலைப்பிரசங்கத்திலே நாங்கள் கேட்ட உம்முடைய வாயினால் திறந்து சொன்ன உடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுடைய காதுகளுக்கும் எங்களுடைய இருதயத்துக்கும் ஆண்டவரை தந்த பெரிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையிலேயே எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறபடியால் உடைய வார்த்தைகளை நாங்கள் குணப்படும்படியாய் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க கர்த்தாவே. இப்பொழுதே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் நினைவுகள் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே உமக்கு பிரியமா இருக்கும்படி, அது எங்களுக்கு பிரியமா இருக்கிறதா அல்ல ஆண்டவரை, மற்றவர்களுக்கு பிரியமா இருக்கிறது அல்ல, உமக்கு பிரியமா இருக்கும்படி எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் இருக்கும்படி இப்பொழுதே உடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபை தரவேணுமா ஜெபிக்கிறோம், கிருபை தரவேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் எங்களுடைய மன்னிக்காத தன்மைகள் கர்த்தாவே இப்பொழுதே நீங்கி போகட்டும். நாங்கள் ஆண்டவரே பேராக ஒவ்வொருடைய பேரையும் சொல்லி நாங்கள் மன்னிக்கிறோம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம். எங்களுடைய மனக்கண் முன்னே நீங்க கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இப்பொழுதும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆண்டவரை மனப்பூர்வமாய் மன்னிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவரே மலைப்பிரசங்கத்தின் மூலமா எங்களோடு கூட பேசினீங்க. எங்களில் குறையுண்டு உண்டு என்று நீங்க ஆண்டவரை மற்றவர்கள் கல் எறிகிறதுக்கு முன்னதே ஆண்டவரை நீங்கள் எங்களோடு நீங்க பேசினுடைய தெளிவான நிச்சயமான வார்த்தைகளுக்காக எனக்கு நன்றி அர்ப்பணிக்கிறோம். பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் இப்பொழுது எங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் ஆண்டவரே அப்பா நித்திய சுதந்திரத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்கு தகுதியுள்ளவர்களாய் ஆண்டவரே இப்பொழுதே என்னையும் எங்களையும் கர்த்தர் மாற்றவனமாய் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்கள் மேல் பிரவாகித்து விழுந்து கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின உடைய ரத்தத்தினாலே இப்பொழுதே எங்களை பரிசுத்தப்படுத்தி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளம் புறம்புமான ஒவ்வொரு அவயவங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் இப்பொழுதே கழுகி பரிசுத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஏசாயாவின் உதடுகளை தொட்ட அந்த அக்னி தழல் எங்களுடைய சரீரம் முழுதும் தொடப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தொடுங்க ஆண்டவர், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். நீர் எங்களை தொட்டால் மாத்திரமே நாங்கள் சுத்தமாவோம் ஆண்டவரே. உமக்கென்று உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமா எங்களை ஆண்டவரை உருவாக்கும்படியா இப்பொழுதே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த விடுதலைக்காயுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது ஒரு புதிய ஜீவன் ஆண்டவரே, ஒரு புதிய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்குள்ள ஊற்றி ஆண்டவர் புது ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் நடக்கும்படி ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். ஜெபத்தை கேட்டபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.